அடுத்த சம் பார்க்கலாம். 4 numbers are in the ratio of 10:12:15:18. If their HCF is 3, then find the LCM அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 எண்களின் விகிதம் 10:12:15:18. அதோடைய HCF 3, அதோட LCM என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் இதுக்கு LCM எடுக்கணும். இதுக்கு LCM எடுத்தோமா ஃபர்ஸ்ட் 10, 12, 15, 18. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 6, இங்கே 15, இங்கே 9. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5, 3, 15, 9. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணால் 5, 1, 5, 3. ஸோ அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணால் 1, 1, 1, 3. ஸோ அதுக்கு மேலே அப்படியே பெருக்கணுமா? 2 × 2 4, நாமும் 12, 12 × 5 60, 60 × 3 180. இங்கே எல்சிஎம் என்ன வந்திருக்கு? ஸோ இங்கே எல்சிஎம் சீக்குவல் இதெல்லாம் பெருக்கணுமா 180 வருது. ஸோ இந்த எல்சிஎம் இன்ட்டு இங்கே ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க 3. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் 180 × 3 540. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 540. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் இன்ட்டு கொடுத்துருக்கிற ஹெச்சிசிஎஃபால் மல்டிப்ளை பண்ணணும், அதை பெருக்கணும்.